ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. The act of doing nothing ஒரு மனித வாழ்வில் லௌகீக ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் மிகவும் வலிமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு சொன்ன சும்மா இரு சொல்லற என்ற நிலையில் முருகப்பெருமான் அவருக்கு கல்வியெல்லாம் கற்பித்து ஞானம் தந்து தன்மேல் நேயமும் காண வைத்தான். தி ஆக்ட் ஆஃப் டூயிங் நத்திங், அது போன்ற ஞான நிலையை ஒரு சாதாரண மனிதனுக்கு தராவிட்டாலும் அட்லீஸ்ட் ஆன்மீக ரீதியிலாவது அவனை உயர்த்தி காட்டுமா? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சொரபூபதியே தான் அருணகிரி பெருமான் கேட்கறது. எல்லாம் மற அப்படின்னா பிளாங்க் மைண்டு, வாசா மகோச்சரம் அப்படிங்கிறாங்க. உடம்புல துணி இல்லாமல் இருந்தால் நிர்வாணம், மைண்டில் எண்ணங்கள் இல்லா இருந்தால் அதுக்கு சொல்லில் விளங்கா நிர்வாணம் அப்படின்னும். அது ஆன்மீகத்தில் நீங்கள் பெறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிலை. சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேனேங்கிற மாதிரி. ஆனால் லௌகீக வாழ்க்கைக்கு இந்த சும்மா இருக்கிறது ஒத்து வராது. ஆன்மீக வாழ்க்கைக்கு ஓகே, நீ பாட்டிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்ண முடியும்னு உட்காந்துட்டு கடவுளோட இரண்டரை கலந்துருக்கலாம். அந்த நிலையை உன்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் உனக்கு சாப்பாடு கூட தேவைப்படாது. அந்த நிலையை நீ ரீச் ஆன உடனே இந்த இடத்துல நமக்கு ஒரு மாங்காய் பிஞ்சு இல்லையா, அந்த மாதிரி இங்கே இருக்குது. அதுலேருந்து ஒரு ஊசி மணியில் தேன் வந்தால் எப்படி வரும், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இருந்து. அதுதான் மாங்காய் பால் அப்படின்னு சொல்கிறது சித்தர்கள் பாஷையில். மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பாருக்கு. ஆனால் இந்த 7th சேனலில் பிடிச்சிட்டாங்க. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சு தடி அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். அதனால் அந்த 7வது திரை விலகி ஒரு ஜோதி மலையை நாம் பார்க்கிற நிலை வருகிற போது நமக்கு ஒரு அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த யோகத்தில் இந்த இடம் இல்லையா, இது நம்மளே இப்படி அடைச்சிடுவோம். இந்த இப்படி இருக்கு இல்லையா, இப்போது அந்த அமிர்தம் சுரந்து வயிற்றுக்கு போயினே இருக்கு. அந்த நிலை தொடர போது இந்த இடத்துல பிளாக் ஆகிடும். தட்ஸ் கால்ட் ஜலந்தர பந்தனம். அது ஆன உடனே ஒரு ட்ராப் அந்த அமிர்தம் உங்களை உயிர் வாழ வைக்கும். குண்டாக இருக்க மாட்டீங்க, ஒல்லி ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் உயிரோடு இருக்கக்கூடிய பவர் அதில் கிடைக்குது. அதுதான் மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பாருக்கு. தேங்காய் பால் எதுக்கடினாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பாடெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப ஹையஸ்ட். இது ஆன்மீகத்தில். ஆனால் லௌகீகத்தில் நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்லாக், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா, யூ ஹாவ் டு சஸ்டெயின். உங்களுக்கு வேறு பொறுப்புகள் இருக்கிற போது நீங்கள் அந்த மோன நிலை ஞான நிலை தவ நிலையெல்லாம் நாட முடியாது. ஏன்னா அதெல்லாம் கர்மாவனால் வந்தது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை குட்டி இருக்குது, ஏன்னா இதெல்லாம் கர்மா. ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு நீங்கள் பாக்கி, அதனால் இந்த பிறவியில் வந்திருக்கு. நீங்கள் ஓடக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பியும் வர வேண்டியிருக்கும் உலகத்தில். யார் இந்த லௌகீகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன டியூட்டின்னா, நீங்கள் உங்கள் கடவுள் கொடுத்துருக்க அறிவு ஆற்றல் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியிருக்கும், உங்கள் குழந்தை குட்டிங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும், மனைவிக்கு செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இல்லறத்தான் என்ற நிலையில் உங்களுக்கு உள்ள கடமைகள். இல்லறத்தான் தான் ஹவுஸ் ஹோல்டர், உங்களுக்கு இந்த கடமையெல்லாம் இருக்குது. அதுதான் கர்மான்றது. இதெல்லாம் முடிச்சுட்டா நீங்கள் அந்த நிலைகளை சொல்கிற முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் முடிக்காமல் பாதியில் விட்டுட்டு ஓடினா ஒன்றும் லாபம் இருக்காது. திருப்பியும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் இந்த பிரிவில் உங்களுக்கு கொஞ்சம் பக்தி இருக்குது, கடவுளை பற்றிய அனுபவங்கள் இருக்குன்னா இப்பயே முடிக்கிறது தான் நல்லது. இதுக்காக இன்னொரு பிரிவியை எடுத்து திருப்பி வரணும். அந்த பிரிவில் நம்ம எந்த மாதிரி பேக்ரவுண்டில் பிறப்போம், என்ன எது ஏதாவது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் ஒரு ராஜகுமாரன் சுயம்பரத்துக்காக காட்டு வழியில் வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நல்ல சாமியாரை பார்த்தான். சாமி, நான் சுயம்பரத்துக்கு போகிறேன், என் கூடயே அந்த மாலை போட போகிற ராஜகுமாரி என்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போனோம். ஸோ இந்த ராஜகுமாரன் உட்காந்துருக்கான், எல்லா ராஜகுமாரனும் உட்காந்துருக்காங்க. ராஜகுமாரியும் மேலேருந்து சொல்லுவாங்க, இவர் வேங்கி நாட்டு அரசர், சோழ நாட்டு அரசர், பல்லவாபுரி மன்னன் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்து அவள் ஓடி யார் கழுத்தில் மாலை போடுறாங்களோ அதான். ஸோ ராஜகுமாரி மாலையோடு வர்றா, நம்ம ராஜகுமாரங்கிட்ட வர்றா. இவனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம கழுத்தில் தான் போட போகிறான்னு. அவன் மாலை எடுத்து பின்னால் இருக்கிற சாமியார் கழுத்தில் போடுவான்.
சாமியார் பிடிச்சார் ஓட்டம். பின்னால் மாலையோட ராஜகுமாரி ஓடுறா, ராஜா ஓடுறான், மந்திரி ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. அதுக்குள்ளே இருட்டிச்சு, காட்டுக்குள்ளே போயிட்டார் சாமியார். அதனால இவங்க ஒரு நைட்டில் ஒரு மரத்தடியில் தங்குறாங்க. மரத்து மேலே ஒரு அப்பா பறவை, அம்மா பறவை, 2 குட்டி பறவைகள் இருக்குது. இவங்க குளிருக்காக நெருப்பு மூட்டியிருக்காங்க. அப்போ அப்பா பறவை சொல்லுதான், என்ன இருந்தாலும் இவங்க விருந்தாளிங்க, நமக்கு மரத்தடியில் இருக்காங்க, அதனால் நான் அந்த நெருப்பில் விழுந்துடுறேன், அவங்க நம்மளை சாப்பிட்டுட்டு பசி அரிக்குவாங்கன்னு. பொண்டாட்டி பறவை சொல்லுதான், நானும் விழுறேங்க அப்படின்னு. குட்டி பறவைகள் சொல்லுதான், அவங்க 4 பேர், நம்மளும் 4 பேர் போனால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி அப்படின்னு அதுவும் விழுதான். மறுநாள் காத்தால் அந்த சாமியார் இவங்க தேடி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, சாமி ஏன் ஓடுனீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஒரு அழகான ராஜகுமாரி கையில் மாலையோட உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் கூட நம்ம அதுக்கு ஆசைப்படாமல் இருந்தால் நீ சன்னியாசியாக இருக்கலாம். Because you have no desires left out, you are not bothered about who is carrying the garland. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த 4 பறவைகள் எப்படி அந்த விருந்தாளிகளுக்கு நம்ம உணவாக இருக்கணும்னாங்களோ அந்த மாதிரி இயல்புடைய மூவருக்கும் இல்வாழ்வான் என்பான் நல்லாற்றின் என்ற துணை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு என்ன டியூட்டின்னா, இயல்புடைய மூவருக்கும், யார் இறந்து போன பெரியவங்களுக்கு தேவசம் காரியமெல்லாம் பண்ணுறது, சன்னியாசிகள் இந்த மாதிரி உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது, தன் குடும்பத்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு டியூட்டியாக இருக்குது. அப்படி இருந்தால் இது நல்லது தான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பருட்டு. குடும்பத்தில் இருக்கிறது எதுக்காகனா, எந்த விருந்தாளி வந்தாலையும் அதித்தி தேவோ கடவுளை அவனுக்குள்ளே பார்க்கறது, அவனுக்கு சாப்பாடு போடுறது. அந்த நிலையில் இருக்க முடிஞ்சா இல்லறம் நல்லது. அழகான ராஜகுமாரி மாலையோடு வந்தாலையும் வேணான்னு ஓடுற பக்குவம் உனக்கு இருந்தாக்கா நீ என்ன மாதிரி சாமி ஆகலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் உலகத்தில் உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா குடும்பத்தை விட்டு ஓடாத, ஆகலைன்னா குடும்பத்தை தேடி அலையாத. இது வரைக்கும் ஆகலை, உனக்கு ஞானத்து மேலே நாட்டம் இருக்குன்னா விட்டுடு. அண்ட் ஆயிருந்தால் உன் கடமை நீ ஆற்றி தான் ஆகணும். யூ கேனாட் ரன் அவே ஃப்ரம் யூர். ஸோ இட் இஸ் நாட் ஆடிங் எனி திங், நாட் லீவிங் எனி திங். அதாவது எதையும் சேர்த்துக்கிறது இல்லை, புதுசாக எதையும் விட்டுறதும் இல்லை. நாட் ஆடிங் எனி திங், நாட் லீவிங் எனி திங். இட் இஸ் ஜஸ்ட் லீடிங் த லைஃப் விச் ஃபேட் ஹஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் யூ. விதி உன்மேல் எந்த விதமான வாழ்க்கை தத்துவத்தை திணித்திருக்கிறதோ அதை நீ சகஜ பாவத்தில் வாழ்ந்து கொண்டு கடவுளிடத்தில் உன்னுடைய எண்ணங்களை வைத்து கொண்டிருப்பது. ஒரு தயிர் கொடுத்த சுமத்துக்குன்னு ஒருத்தி போகிறா, தயிர்னா திரும்பி பார்ப்பா, ஆனால் அவன் பாட்டிக்கு அவள் போயினே இருக்கா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் இருந்தபடி இருங்கோ அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கணும். அப்போ நாம் இந்த நிலைகளை எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவத்தினால் தெரிந்து கொள்வோம். அது எப்போ வரும்? வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு நெல்லிக்கு காம்பிலிருந்து கண்டு கீழே விழுமா. அந்த மாதிரி நமக்கு ஒரு பொறுப்புகள் நிறைவேறி நம்ம ரெடி ஆகிட்டோம்னா இந்த உலகத்தின் மேல் இருக்கிற பந்த பற்றெல்லாம் நமக்கு வெள்ளரி பழம் மாறி போயிடும். அப்போ நீ சாமியாகலாம். மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன். எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு சிவபெருமானே உன்னுடைய பாதங்களை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன். பெற்றத்தால் பிறந்தேன், இனி பிறவா வரம் எய்தினேன். ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, உலகத்தில் பிறந்து தொலைச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் ஸ்டடி ஆகிட்டேன். ஆனால் இனிமேல் உலகத்தில் பிறக்காது இருக்கக்கூடிய வரத்தை நான் அடைந்து விடுவேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் யாரெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் டியூட்டி தான். இது கூட கடவுளுடைய வேலை தான். கடவுள் அவருடைய வேலையை உங்களை வச்சு தான் செய்கிறார். இந்த உங்களை நம்பி இருக்கிற 4 ஆத்மா கூட கடவுளுக்கு பிள்ளைங்க தான். கடவுள் நேரடியாக இந்த உலகத்தில் இருக்கிற 500 கோடி ஜனத்தையும் படியளக்க முடியாதுன்றதுனால உங்களை வச்சுருக்கார் பிரான்ச் மேனேஜர். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 பேருக்கு நீங்கள் உழைச்சி தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது கடவுளுக்கு ஒப்பானது தான், கடவுளுக்கு அது உகப்பானது தான். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட தானம் இருந்து மனம் இருந்தால் நீ பக்கத்து பக்கத்தில் எதிர் வீட்டில் தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு மேலே இருந்தால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் தனக்கு மிஞ்சிய தான தர்மம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சத்யசாய் பாபா டிவோட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கேட்டேன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட பர்பஸே நாங்கள் பிரசாந்தி நிலையத்தில் போயிட்டு அங்கே இருக்க போகிறோம் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நீ பைத்தியக்காரன்,
பாபா சொல்கிற பிரசாந்தி நிலையம்ன்றது எல்லாரும் மூட்டையை கட்டிக்கின்னு போய் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த கிராமத்தில் உட்காந்துக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை பிரசாந்தி நிலையமாக மாற்றுறது. இன்னும் 4 செவத்துக்குள்ளே நீங்கள் 5 பேரை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் அதுதான் பிரசாந்தி நிலையம். ஸோ ஒவ்வொன்றுமே பிரசாந்தி நிலையமாக மாற முடியும். உங்கள் வீடே தான் கைலாசம், உங்கள் வீடே தான் வைகுண்டம், உங்கள் வீடே தான் சொர்க்கம். ஆனால் அதுக்குள்ள தகுதிகளையும் மனப்பக்குவத்தையும் நீ தான் வளர்த்துக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா எல்லாரும் மூட்டை தூக்கின்னு போய் போட்டு போய் உட்காந்த இடம் இருக்குதுங்க இல்லையா? அண்டு ஒரு ஃபிசிக்கல் பர்சன் சத்ய சாய்பாபா நீ நினச்சாதான் இந்த ஒம்பெல்லாம் வரும். சத்ய சாய்பாபாங்கிறது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஒரு ஜோதின்னு நீ நம்பினியானா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஒரு கேள்வி கேட்டாங்களாம், கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னாங்களாம். அதுக்கு என்ன பதில்? அதே தான், கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு கேளு. இல்லாத இடம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கில் கேட்டுப்பாரு. அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்றது உனக்கு புரிஞ்சு போயிடும். அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்குள்ள கடமைகளை ஆற்றிக்கொண்டு இருந்தால் அது போகும். உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரி சாப்பிடு, ட்ரெஸ் பண்ணு, ஜனங்களுக்கு முடிஞ்சால் ஏதாவது உதவியாக இரு. அதுதான் தொண்டர் விளையாட்டுன்றது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீ யாரும் ஓட மாட்டீங்க. ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சா வாழ்ந்து தொலை, ஆகலையா தேடாத, விட்டுடு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் நான் தரேன், ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போனால் தானே துட்டு கிடைக்கும்னு. அதெல்லாம் வேண்டியதில்லை. உலகத்தில் காலெலாம் செலவு இல்லாமல் வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நீ என்கிட்ட வா, நீ நிஜமாக ஓடி போகிற ஆளாக இருந்தால் 1 வே டிக்கெட்டு காசு தரேன், திரும்பி வரக்கூடாது. எங்கெல்லாம் சோறு போடுவாங்கன்னு சொல்கிறேன், எங்கெல்லாம் இலவசமாக தங்கலான்னு சொல்கிறேன், அங்கெல்லாம் போ, தங்கு, சாப்பிடு, போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கோ, அவ்வளோதான். நீ அதாவது கடமையை விட்டுட்டு ஓடக்கூடாது. நாட் ஆடிங் எனி திங், நாட் லீவிங் எனி திங், ஜஸ்ட் லீடிங் த லைஃப். விதிவசத்தால் உனக்கு வந்திருக்கிற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு எண்ணத்தை கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, எல்லாரும் நல்ல விஷயந்தான். துறவி ஆகிட்டா நீ உன்னுடைய சாப்பாட்டுக்கு யாரையோ நம்பியிருக்கணும், எதையோ ஒரு ஆசிரமத்தையோ மடத்தையோ எதையோ நீ நம்பியிருக்கணும். குடும்பத்தில்ன்ற போது கடவுள் உங்ககிட்ட ஒரு அறிவாக இருக்கிறாரு, ஆற்றலாக இருக்கிறாரு. அதை வச்சு எதோ 4 நாள் சம்பாரிச்சோமோ, கஞ்சி குடிச்சோமோ, தோசை சாப்பிட்டோமோ, நம்ம கன்வீனியன்ஸ். எல்லோரும் வந்து என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க டெய்லி. அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசம் சாதம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தான் ஓட்டின்னு இருக்கிறாங்க வண்டியை. அதனால் வாழ்க்கை என்பது நீ நிர்ணயிக்கிற விஷயம் அல்ல, நீ நிர்ணயித்து கொண்டு வந்திருக்கிற விஷயம். ஏற்கனவே நீ விதை போட்ட அந்த விதை தான் இப்போ செடியாக மலித்து திருப்பியும் உலகத்தில் வந்திருக்க. அதனால் அதனுடைய போக்கில் விடணும். பேரூராற்றும் படுவும் பனைபோர் நற்காட்சி தெளிந்தனம்ன்றான். ஒரு ஆற்றுல ஒரு கட்டையை தூக்கி போட்டால் அந்த ஆற்றோட போக்கில் கட்டை போயினே இருக்குமா. அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நீ ஒரு கட்டை இந்த பவசாகரத்தில் இந்த இதில் ஓடிக்கினே இருக்க வேண்டியது தான். இதில் யாரை பார்த்தும் பெரியவங்கன்னு நீ மிரளாத, யாரையும் உன்னை விட சின்னவங்கன்னு இன்சல்ட் பண்ணாத. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. உன்னை விட யாரையும் பெரிய ஆளுன்னு நினைக்காத. அந்த வேஷத்தில் அவன் நடிக்க வந்திருக்கிறான், அவ்வளோதான். அப்போ சிறியோர், அதாவது உன்னை விட சின்னவங்கன்னு சொல்லி யாரையும் நீ ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது, அவங்களாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அதை வச்சுக்கிட்டு நீ உருப்பட கற்றுக்கினா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. விஸ்வரூப தரிசனத்திற்கு பிறகு சூரபத்மன் ஞானம் பெற்றான் என்றும் அதனால்தான் போருக்கு பிறகு அவன் முருகப்பெருமானின் வாகனங்களான சேவல் மயிலாக மாறினான் என்றும் கூறப்படுவது சரியா? இது போன்ற ஞான நிலை பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அர்ஜுனனுக்கும் கிடைத்ததாக மகாபாரதம் கூறுகிறதா? மூவர்க்கும் மேலான மூர்த்தியும் மூர்த்தி என்றோ அப்படிங்கிறான். சூரபத்மன் முருகனுடைய தரிசனத்தை பார்க்குறான். அப்போ பாலகன் என்று ஏமாந்தேன், இவனோ போய் குழந்தைன்னு ஏமாந்து போயிட்டேன், முருகனை நான் குழந்தைன்னு ஏமாந்து போயிட்டேன், பாலகன் என்று ஏமாந்தேன். மூவர்க்கும் மேலான மூர்த்தியும் மூர்த்தி என்றோ, பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேரை விட பெரிய அளவு இவன் இருக்கானே அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த அசுரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் 2 பேரும் ஒரே முனிவருக்கு 2 மனைவிமார்கள் மூலமாக பிறந்தவங்க. அதனால் 2 பேருக்குமே பேரண்டேஜ் ரொம்ப நல்ல பேரண்டேஜ். பெரிய முனிவருக்கு அவருக்கு 2 வைஃப் மூலமாக பிறந்தவங்க. அண்டு தேவர்களை விட அசுரர்கள் தவத்தில் ரொம்ப கில்லடிங்க.
இவங்க வந்து கழுத்தை கத்தி மேலே வச்சுக்கிட்டு எனக்கு தரிசனம் கொடுக்குறியா இல்லை வெட்டிக்கிட்டோமான்னு வானுங்க. இந்த நான் தேவர்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஓம் சொல்லி ஜபம் பண்ணின்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் வைராக்கியன்னு பார்த்தா அசுரர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுடைய ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுடைய தவம் சித்தி அடைந்து அவங்களுக்கு பவர் எல்லாம் கிடைக்கிற போது அந்த பவரை வச்சுக்கிட்டு உருப்பட தெரியாமல் ஏமாந்து போயிடுவாங்க. தே அப்யூஸ் தி பவர். தேர் ஆல் கன்ஃபர்ட் வித் பிகர் போஸ்ட். அவங்களுக்கு அதை வச்சு மெயின்டைன் பண்ண தெரியாமல் தே பிகம் பவர் கரப்ட் ஆர் ஈகோ கரப்ட். ஒரு அகங்காரம், நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி வந்து கெட்டறிஞ்சி போகிறார்கள். அதனால் யார் ஒருத்தன் கரெக்டாக அதை புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து தேவர்களை விடவும் உயர்ந்தவன். இப்போது தேவர்களுக்கு பவர் போயிடும் அப்பப்போ, ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணி போடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒருத்தனுக்கு இந்திர பதவி கிடைக்குது, அவன் நேராக போகிறான், போய் மக்களுக்கு நல்லது செய்யலாம், நம்ம தேவர்களுக்கு தலைவன் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் நோக்கம் இந்திர சிம்மாசனத்தை உட்காந்து இந்திராணியை என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஒரு திலோத்தமா டான்ஸ் பார்க்கணுன்னு இருக்குது. 7 ரிஷிகள் இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இவன் அவங்கள பார்த்து நகருன்றான். ஏன்னா இவன் காம விகாரத்தில் போகிறான், எப்படா இந்திராணியை பார்ப்போன்ட்டு. இப்போ சர்ப்ப அப்படிங்கிறான். சர்ப்பன்னா நகருன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பாம்புன்னு ஒரு அர்த்தம். அந்த 7 சாமியாருங்க இருக்காங்க இல்லையா, அவன் கோவம் வந்துடுது. எங்களை நீ நெகிருன்னு சொன்னியா, சர்ப்பன்னு சொன்னியா, நீயே பாம்பா போய் போறடா உலகத்துலன்ட்டான். அதனால் அவன் இந்திராணியை அனுபவிக்கல, திலத்துமா டான்ஸையும் பார்க்கல, உலகத்தில் பாம்பா வந்து போயிட்டான். இப்படி எவ்வளோ பேர் இந்திர பதவி கிடைக்குது, ஆனால் அதை புரிஞ்சிக்காத, நல்ல விஷயத்துக்காக அந்த பதவியை பயன்படுத்தணும் எண்ணம் இல்லாமல் தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுற போது அவங்க கீழே விழுந்துடுறாங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யணும். நீ மலை மாதிரி தவம் பண்ணியிருந்தா கூட, குந்துமணி அளவுக்கு தப்பு பண்ணால் கூட நீ கீழே போடுவேன். குன்றின் அணையாரும் குன்றுவர். எப்போ குன்றி அணைய செய்யும், குந்துமணியால் தப்பு பண்ணால் கூட கீழே வந்து விடுவேன் பொதுக்குன்ட்டு. அதனால் ஒரு மனிதன் என்பவன் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமல் யாரில் உயித்து விடும் தெரியும். அடக்கமாக இருந்தால் நம்ம தேவ உலகத்தில் என்ஜாய் பண்ணலாம், அடக்கம் இல்லைன்னா நம்ம படு நரகத்தில் போய் உழல்வோம் அப்படின்னு. ஸோ உலகத்தில் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஆள் கேட்குறான், எனக்கு வந்து சொர்க்கத்தை காட்டுங்கன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இந்த ட்ரெயின் போகுது சொர்க்கத்துக்கு ஏறி உட்காருன்னு. ஏறி உட்காந்துக்கிறான், அது போகுது. பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் அப்படியே ஒரு பேட் ஆம்பியன்ஸ். அவங்க சொல்கிறாங்க, நரகத்துக்கு போகிற ட்ரெயின் இருக்குது, ஏறி உட்காருன்றாங்க. அது உட்கார அங்கே போனாங்க, ஏசுநாதர் புத்தர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சொல்கிறேன், என்ன நான் கேள்விப்பட்ட சொர்க்கம் நரகம் மாறிக்குது, நரகம் சொர்க்கம் மாறிக்குதுன்னு. அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னால் உண்மையில் சொர்க்கமும் நரகமும் இல்லை, சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் ஸ்டேட் ஆஃப் மைண்டு. ஒரு ஏசுநாதர் புத்தர் வள்ளலார் போன்றவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதை அவங்க சொர்க்கமாக மாற்றிடுறாங்க. அதனால் சொர்க்கம் என்பது நீ உண்டாக்குகிற விஷயம். இப்போ உங்கள் வீட்டை நீ வந்து அன்பாக இருந்து பொறுமையாக இருந்து நல்லா வாழ்ந்தியானாக்கா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா அது சொர்க்கம். இப்போ ஒரு வெயிலில் அலைஞ்சிட்டு நீ போகிற, கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வந்தோடனே என்ன சொல்ல, சொர்க்கம் மாட்டேங்குதுங்க அப்படின்ற. அப்போ அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு இல்லையா, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது. அதனால் உலகத்தில் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, ரெண்டுமே நம்முடைய எண்ணங்களிலிருந்து நாம் நமக்காக உற்பத்தி செய்து கொள்ளுகிற இடங்கள். அதனால் நீ நினச்சா அவன் இடத்த சொர்க்கமாக மாற்றிடலாம். இப்போ நம்ம இருக்கோம், இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் பாரு கோயில் கட்டணும், ரோடு போட்டோம், மரம் நட்டோம், எல்லாம் நம்ம தான் பண்ணோம். என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, மாதிரியே கிடையாது அப்போல்லாம், இந்த வண்டலூர் கிளம்பாங்க ரோடே கிடையாது அப்போல்லாம். ஸோ நாம் தான் எல்லாத்தையும் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குறோம். அதனால் சமரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், ஒரு சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் அப்படின்னு வரும். செக்க நிறத்தான் திருச்செந்தில் புறத்தான் புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான். பற்று வைத்தான் என் கை பற்றி விடத்தான் எங்கள் பற்று விடத்தான் பதம் பற்றிட வைத்தான் சங்கரன் ஆறுமுகத்தான் அருள்
கூறுமுகத்தான் எம்மை ஆட்டுவித்தான் அவனே அரவணைத்தான் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான் அன்பு ஒரு சொர்க்கம் வைத்தான், சொர்க்கம் படைத்தான், அதில் சொக்கிட வைத்தான். The same option is available to you. இல்லையா? இதே ஆப்ஷன் அட்லீஸ்ட் உங்களால் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் கோயில் இதெல்லாம் கட்டி வர்ற ஜனங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அவங்கள பீஸ்ஃபுல்லாக வைக்கணுங்கிற பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்குள்ள ஆற்றலோ ஐஸ்வர்யமோ மனமோ கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ குடிசையில் இருந்தாலையும் கோபுரத்தில் இருந்தாலையும் ஒன்று சுற்றி இருக்கிற 4 பேருக்கு நீ ஒரு சொர்க்கத்தை உண்டாக்க முடியும். இல்லையா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா இல்லை ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது மூலமாக ஒரு சொர்க்கத்தை உண்டாக்க முடியும். ஆனால் யார் செய்கிறாங்க? எப்போ பாரு எரிஞ்சு விழுந்துன்னு வீட்டில் 4 செவத்துக்குள்ளே சண்டை போடணும் உட்காந்துக்கிறாங்க. அப்போது தி ஆப்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் எ ஹெவன் ஆர் எ ஹெவன் லைஸ் வித் யூ. உன் மைண்டில் அந்த எண்ணம் வந்ததுன்னா தானாக எல்லாமே மாறிடும். எல்லார்கிட்டையும் கைண்டாக இருப்பேன், கோவிச்சிக்க மாட்டேன், எரிஞ்சு விட மாட்டேன். ஆஃபீஸில் மூட்டை கட்டிடுவேன், வீட்டு மேட்ரை வீட்டில் வச்சுக்குவேன். ஆஃபீஸில் இருந்து கொண்டாடுற கோவத்தெல்லாம் வீட்டுக்கிறவங்க மேலே காட்டி என்ன பிரயோஜனம்? இல்லை, இப்படி நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. த மேஜிக் வேன் ஆஃப் லிவிங் இன் பீஸ் ரெஸ்ட் வித் அஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த மந்திரக்கோள். ஆனால் முடியறதில்லை ஜனங்களால். பிகாஸ் தே ஆர் ஹைலி டிஸ்டர்ப்ட் இன் தர் மைண்ட். இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி கோயிலெல்லாம். நீ வீட்டில் இருந்தியானாக்கா அதே எரிச்சல் அப்படியே இருக்கும். ஸோ உனக்கு ஒரு இரிட்டேட்டட் மூடு இருந்தால் பேசாமல் எங்கேயாவது பீச்சில் போய் உட்காந்துக்கோ, இல்லை ஒரு கோயிலுக்கு வா உட்காரு, ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகும். இப்படி ஒவ்வொன்றையும் நீ தான் உன்கிட்ட என்ன குணம்னு பார்த்துட்டு அதை நீ மாற்றிக்க வேண்டியிருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஒரு குணம் இருக்கோ அதை நீ தான் ரீசரெக்ட் பண்ணணும். அதை மாற்றிக்கிறதுக்கான வழிகளில் நீ தான் தேட வேண்டியிருக்கும். அப்போ கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னுவாங்க. இப்படி பார்த்தா புண்ணுங்கிறது தெரியும் போது இது கண்ணாடிகள் வச்சு பார்த்துக்கணும். அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கிறது உனக்கே தெரியும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அவனுங்களுக்கே தெரியும். இன்னொருத்தர் சொல்ல வேண்டியது இல்லை. இல்லையா? உங்கள்கிட்ட யாராவது சொன்னால் உனக்கு அவன் மேலே கோவம் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குறை யாராவது சுட்டி காட்டினா உனக்கு கோவம் வரும். ஆனால் இட் இஸ் பெட்டர் இன்னொருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணணும், கைட் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. ஒன்று நீயே ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கோ, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோ. அப்போ உன் குறை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்போது நிறையன்னா என்ன, குறையன்னா என்ன? நிறைய சொல்லிவிட்டா அது எல்லாம் இல்லைன்னா குறைன்னு அர்த்தம். இப்போ அன்பாக இருக்கிறது, வெறுக்காமல் இருக்கிறது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, பொறுமையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா கூட இரிட்டேட்டடாக இருப்பேன். ஆரோக்கியமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடைமுறை பாவனை உங்கள்கிட்ட தானாக வந்துடும். இதெல்லாம் நார்மல். இதை பாரு, அன்பாக இருக்கியா, வெறுப்பு இல்லாமல் இருக்கியா, கோபம் இல்லாமல் இருக்கியா, அறிவாளியாக இருக்கியா, பொறுமை இல்லாமல் இருக்கியா, பொறாமை இல்லாமல் இருக்கியா, இது மாதிரி ஒவ்வொன்றா வச்சு டிக்கெட்ஸ்னு இந்த செக்லிஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டியானா நீ பர்ஃபெக்ட் பர்சனாக அர்த்தம். உனக்கே தெரியும் நீ கோபத்தாவங்கள் உள்ளவன், குறைகள் உள்ள மனிதன் தெரிகிற போது அது என்ன குறையோ அதை நீயே திருத்திக்கிறதுக்கான முயற்சிகளில் நீ தான் ஈடுபடணும். இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணால் உனக்கு கோவம் வரும். அண்ட் இட் மே நாட் ஒர்க் அவுட் ஆல்சோ. நீ இன்னும் மாற்றிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பகவான் கிருஷ்ணரும் முருகப்பெருமானும் தங்களது விரிந்து வியாபித்த விஸ்வரூபத்தை மனிதர்களாகிய அர்ஜுனனுக்கும் பத்மாசுரனுக்கும் நேரடியாக காண்பித்ததற்கும் தாங்களே அறியாத வண்ணம் தங்களுக்கு பரமசிவன் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக திரு கைலாயத்தில் காட்சி கொடுத்ததற்கும் ஆன்மீக ரீதியில் என்ன வித்தியாசம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அர்ஜுனன் ஆக முடியாது. ஏன்னா அர்ஜுனன் யார்? குந்தி தேவி இந்திரங்கிட்ட தன்னுடைய துர்வாச ரிஷிக்கிட்ட வாங்கின வரத்தை பயன்படுத்தி பெற்ற பிள்ளை. பெறாத பிள்ளை பெற்ற பிள்ளை, பெறாமல் பெற்ற பிள்ளை. கர்ணன் யார்? சூரியன்கிட்ட மந்திரம் சொல்லி வந்தவன். அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள். வாயுவாக வந்தவன் பீமன். அப்போ இவங்களை நீங்கள் உங்கள் வைல்ட்லி சென்ஸில் இருக்கிற ஜனங்களோட கவர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிவசங்கர பாபா கைலாசத்துக்கு போகிறாரு. முதல் தடவை இந்த மாதிரி கூட வாக்கிங்கில் வராரு. நமக்கு புரியல. ராம் சரத்குமார் சாமி சொன்னார், நீ பார்த்துட்ட இன்னும் ஏங்கின்னு இருக்கிய அப்படின்றார். ஆனால் அடுத்த தடவை போகிறபோது ஒரு ரிஷி பத்தினி வடிவத்தில் சிவனும் பார்வதியும் என்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. கைலாசத்தை சுற்றி வர வழியில் பேசுகிறாங்க. என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பிறவியில் அவனுக்கு கடமையெல்லாம் முடிச்சுட்டேன்,
நீ வந்து உன் டியூட்டி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ சிவபார்வதியை பார்க்குற அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும்னா அதை கூட விட்டுதல். ஒரு மனுஷன் ஒரு 11 தடவை கைலாசத்துக்கு போய் பரிக்கிரமா பண்ணி தரிசனம் பண்ணணுன்னா முடியுமா? நீங்கள் இருக்கிற கொருக்குப்பேட்டைக்கும் கோணாம்பட்டிக்கும் போக மாட்டேன்ற. ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி எங்கேயோ சைனாவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் இல்லையா அங்கே இருக்கிற சாமியை பார்க்கறது, அதெல்லாம் 11 தடவை மலை சுற்றிட்டு வர்றது எல்லாராலையும் முடிகிற விஷயமா? நீ அதே மாதிரி ஒரு 65 தடவை சபரிமலை போகிறது எல்லாராலையும் முடிகிற விஷயமா? ஒரு 40 தடவை பத்ரி, கேதார், அமர்நாத், முக்திநாத் இந்த மாதிரி தலங்களுக்கெல்லாம் போகிறது, இந்தியா முழுக்க சுற்றி வர்றது உன்னால் முடியுமா? இதெல்லாம் போகணுன்னா நமக்கு விட்ட கூரை தொட்டு இருக்கணும். அப்போ நான் இதுக்கு முன்னால் கைலாசத்தில் இருந்தேன், அதனால் நமக்கு ஈஸி. இதெல்லாம் ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் இருக்கிற மனுஷனுக்கும் கைலாசத்திலிருந்து பூமிக்கு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக வந்திருக்கிற மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் என்னை பற்றி வருது விஸ்வாமித்திர நாட்டில், முன்னை பிறவிதனில் நீ கைராயத்தில் தானும் இருந்து சிவனடியார் தமக்கு தொண்டும் செய்தவன் அன்றோ அப்படின்னு. இது முன்பிறவியில் நீ கைலாசத்திலிருந்து அங்கே இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணவனாச்சே அப்படின்னு வருது அதில். அப்போ நம்ம அங்கே சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்தோம், அதனால் பூமிக்கு போன்னு சிவபெருமான் சொன்னார். முதல் பிறவியாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாராக உலகத்தில் வர்றோம். திருவொத்தியூர் ஞாயிறு கிராமத்தில் ஒரு பொண்டாட்டி, திருவாரூரில் இன்னொரு பொண்டாட்டி, அவங்க 2 பேரும் அங்கே பார்வதியோட சேடிகளாக இருந்தாங்க. அவங்கள லவ் பண்ணதுனால பூமியில் பிறந்து என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி தான் சுந்தருடைய பிறவி நடக்குது. அதே மாதிரி வடக்கத்திநாதன்னு இருக்கார் திருச்சூரில். ஆரியாம்பிகையும் அவங்க கணவரும் காலடியிலிருந்து போய் குழந்தை இல்லையேன்னு கேட்குற போது நானே பறக்கிறேங்கிறார். அப்போது அந்த திருச்சூரில் வடக்கத்திநாதன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான், வடக்கத்திநாதர் தான் ஆதிசங்கராக உலகத்தில் பிறக்கிறார். அப்போது எல்லாருமே அந்த மாதிரி பிறக்க முடியாது இல்லையா? வடக்கத்திநாதரே பிறக்கிறாருன்னா சிவனே பிறந்திருக்கான்னு தான் அர்த்தம். சுந்தரர் இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறாருனாக்கா அவர் அங்கிருந்து வந்தவர், கைலாசிலிருந்து வந்தவர்னு அர்த்தம். இப்படி எல்லாருக்கும் காரண காரியங்கள் இருக்கும். இது வந்து கண்டினியூவஸ் லைஃப்ன்றது ஒரு பிறவியில் நடக்கிற விஷயம் அல்ல. இதுக்கு முன்பிறவிகளை தொடர்ந்து இந்த பிறவியில் உனக்கு வரக்கூடிய ஒரு கண்டினியூட்டி தான் லைஃப்ன்றது. அதனால் இதுக்கு முன்னால் நீ எந்த மாதிரி ஒரு ஹோலியர் லைஃப்பில் இருந்தியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவி அமையும். இதுக்கு முன்னால் நீ இந்த உலகத்தில் ஒரு மாயையில் கடந்த ஆளாக இருக்கேன்னா நீ கிராஜுவலாக, இப்போது நீ ஒரு கிளர்க்காக இருந்தேன்னா ஹெட் கிளர்க் ஆகி சூப்பரண்டென்ட் ஆகி மேனேஜர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர் டைரக்டர் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு படிநிலையில் இருக்கிற ஆத்மா தன்னை உயர்த்தி கொள்வதற்காக எத்தனையோ பிறவி எடுத்து இழைக்க வேண்டியிருக்கும். நீ ஏற்கனவே ஜென்ரல் மேனேஜர் தான் இருக்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அந்த கம்பெனி முதலாளி உன்னை கூப்பிட்டு டைரக்டர் போர்டில் போட்டுருவான். அந்த மாதிரி இதுக்கு முன்பிறவியில் நீ என்ன செஞ்சேன்றது வச்சு தான் உன் வாழ்க்கை. அதனால தான் தியாக பிரம்மன் சொல்கிறார், பண்டு ரீதி நீ ஜெயிசுன்னு கொலு ஐயாங்கிறார். பழைய பிறவியில் நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பீங்க, அதை பார்த்து என்னை கொஞ்சம் உருப்பட வையின்னு. அருணகிரிநாதர் சொல்கிறார், நற்கரிசை ஓடக்காரன், நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு இந்த பிறவி கடலை கடப்பதற்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தானம், தவம், இதை வைத்து கொண்டு இந்த பிறவியில் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுது. அந்த வாழ்க்கையை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிறவியில் இன்னும் புண்ணியம் சேர்க்கணும். அதாவது நீ கடன் வாங்கினியா அதுக்கு பேர் லைபிலிட்டி, நீ ஏதோ நல்லது பண்ணியா அதுக்கு பேர் அசெட்டு. ஸோ நீ ஏற்கனவே அசட்டோடு இருக்கேன்னா கடன் வாங்காமல் இரு, இன்னும் அசட் சேர்த்துக்கோ. தானமும் தவமும் தாம் செய்வராய், இந்த மாதிரி நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு. அப்போ வானவர் நாடு வழி திறந்துடுமே. அப்போ உலகத்திலிருந்து நீ முதல்ல வானவர் நாட்டுக்கு போவேன். அது எது? தேவர்கள் உலகம். அங்கே நீ செய்திருக்கிற தவத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு இந்திரன், சந்திரன், வாயு, அண்ணன், நிவித்தி இந்த மாதிரி போஸ்டெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிடணும். யாராக இருந்தாலும் ஒரு 55 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா, 58 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி இந்திர பதவியிலேருந்து எல்லா பதவிக்கும் கூட ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அந்த ரிட்டையர்மெண்ட் முடித்த உடனே நீ திருப்பியும் பூமிக்கு வருவேன். ஆனால் தேவராக இருந்து பூமிக்கு வர்றதுனால உனக்கு வந்து தவம் செய்யறதுக்குள்ள நாட்டமும் அதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக் ரீவைண்டிங்கில் வரும். அப்போ நிறைய தவம் செஞ்சேன்னா நீ வந்து நட்சத்திரமாக மாறலாம். துருவ நட்சத்திரம், வைஷ்யருக்கு நல்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அருந்ததி நட்சத்திரம், அந்த மாதிரி மாறலாம். அப்படி இல்லைன்னா
11 ருத்ரர்களில் யாரோ ஒரு ஏகாதச ருத்ரர்கள் ஒரு ருத்ரனாக மாறலாம். 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, அதில் ஏதோ ஒரு ஆதித்யன், ஆதித்யானா மகம் விஷ்ணுன்னு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி கேசவாயன்மா கோவிந்தாயன்மா விஷ்ணுவயன்மா சூரியனான்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி 12 ஒருத்தனா நீ மாறலாம், நட்சத்திரங்களாக மாறலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் நீ நதிகளாக மாறலாம். ஏதாவது ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா அந்த கோயிலில் ஒன்று கொண்டு போய் சாமியாக கூட உட்கார வைப்பாங்க. அந்த கோயிலுக்கு வர நைவேத்தியம் பூஜைகளை நீ வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீ பிரான்ச் மேனேஜர் வேலையை செய்யலாம். இதெல்லாம் தான் உனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். நீ எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கியோ அவ்வளோ பெரிய போஸ்ட் ஒன்று கொடுப்பான். இஃப் யூ ஆர் வெரி ஹைலி குவாலிஃபைட், திருப்பியும் இந்த உலகம் இந்த நான்சென்ஸ் உனக்கு இருக்காது. ஒரு ருத்ரன் விஷ்ணு அந்த மாதிரி போயிடும். இன்னும் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கியிருக்க அப்படின்னா, இப்போ எல்லாரும் பரீட்சை எழுதுகிறாங்க, அதில் ரேங்கிங் இருக்கா இல்லையா? நீ ஹை ரேங்க் வாங்கியிருந்தேன்னா நீ கேட்குற ஸ்டேட்டில் உனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போடுவாங்க. கம்மியாக வாங்கியிருந்தேனாக்கா அவங்க கொடுக்குற ஸ்டேட்டுக்கு நீ போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீ எவ்வளோ தவம் தானம் செஞ்சுருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அந்த போஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப லெவலுக்கும் போயிடலாம், இல்லை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கலாம். நான் 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இட்ஸ் ஃபார் யூ. அப்போ நீ வாழ்கிற காலத்தில் என்ன பண்ண, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் பெரிய போஸ்ட்டுக்கு போகணும். நீ கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் நிறைய மார்க் வாங்கி ஹை ஸ்கோரில் போயிட்டேன்னா உனக்கு கிடைக்கும். நீ கேட்குற எனக்கு மெட்ராஸ் ஸ்டேட்டு தான் வேணும்னு கேட்டேன்னு கொடுப்பாங்க, ஹோம் ஸ்டேட்டுன்னு வாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்குற போஸ்ட்டுக்கு நீ போய் தான் ஆகணும். அப்போ உன்னை இந்த மாதிரி ஏதாவது கோயிலில் உட்கார வைக்கிறாங்களா, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே உன்னை ஆகாசத்தில் மாற்றிடுறாங்களா, அது உன்னுடைய மார்க்கை வச்சு உன்னுடைய கிரேடிங் வச்சு, அந்த கிரேடிங்கை நீ தான் சம்பாதிக்கிற. இந்த உலகத்தில் நீ தான் அதுக்கு பாடுபடுற, நீ தான் அதை சம்பாதிக்கிற. Very truly I tell you, no one can see the kingdom of God unless they are born again. இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நிக்கோதாமஸிடம் சொன்னதாக பைபிளின் புதிய ஏற்பாடு கூறுகிறது. ஆனால் சனாதன தர்மம் ஒரு உயிர் மறுபிறப்பு எடுப்பதற்கு அதன் முன்ஜென்ம கர்மாதான் காரணம் என்கிறது. மறுபிறவியை கிறிஸ்துவம் அடிப்படையில் நம்பாத போது பைபிளில் இயேசு கிறிஸ்து பார்ன் எகெயின் என்ற வார்த்தையை எதற்காக பயன்படுத்துகிறார், இதற்கு உண்மையில் என்ன அர்த்தம் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்ன் அகைன்ன்றது ஃபிசிக்கல் பர்த்துங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. ஃபிசிக்கலி யூ ஹேவ் டு டை அண்ட் ஸ்பிரிச்சுவலி யூ ஹேவ் டு பி ரீபார்ன் அர்த்தம். பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்பட்டாலன்றி பரலோக சாம்ராஜ்யத்தில் உனக்கு இடம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இப்போ இந்த உலகத்தில் தான் இது நடக்குது. ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அப்பா அம்மாங்கிற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தை குட்டியை தான் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலன்றி பரலோக சாம்ராஜ்யத்தில் நீ இடம் பெற முடியாது. அப்போ அந்த ராஜா கேட்குறான், நிக்கோதேமஸ், how is it possible அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, no one knows. No one knows from where the wind blows nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? மூக்கை விட்டு போகிற போது அது எங்கே போக போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி நமக்குள்ளே வரப்போகிற பரிசுத்தாவி யார்கிட்ட இருந்து இல்லை எங்கேருந்து வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம உடம்பை விட்டு போகிற போது அது யார்கிட்ட போக போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். பைபிளில் வந்த வாக்கு. இப்போ ஒரு சிடி பாபா இருந்தார். அவர் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஒரு புட்டபர்த்திங்கிற ஊரில் ஒரு கொல்லா கம்யூனிட்டியிலேருந்து எழுத படிக்க தெரியாத ஒரு சாதாரண ஆள், சத்யசாய் இல்லையா, அந்த ஆளுடைய உடம்புக்குள்ளே வர்றார். அப்போது எதுக்காக அவர் இந்த உடம்பை சூஸ் பண்ணுறாரு நமக்கு தெரியாது. இப்போ சத்யசாய் அவர் வேலையை செஞ்சிட்ருக்காரு, நல்லாவே பண்ணார். ஒரு 60-65 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு பக்தின்றதை நல்லா பிரச்சாரம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஒரு ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த தவத்தை யூஸ் பண்ணார். நான் சும்மா உட்கார்ந்து, எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற விஸ்வசாமி என்கிட்ட சொல்கிறாரு, சிவசங்கரா, யூ நோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னாரு. அன்றைக்கி தான் அடையாற ஆரம்பம் விழுந்துச்சு. அப்போது சொல்கிறாரு, when one banyan tree falls, the roots take over. ஒரு ஆலமரம் விழுந்தா விழுதுகள் மறுபடியும் மரமாகும். யூனோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னாரு. இப்போ அவரே சொல்கிறாரு, யூனோ ஜேகே did nothing, everything Annie Besant did and she gave everything to JK அப்படின்னாரு.
நம்ம அதையும் கேட்டோம் காணும். சொல்கிறார், somebody is waiting to give அப்படின்னா, உனக்கு ஒரு ஆள் அப்படி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சும்மா இதெல்லாம் யூ ஹேவ் டு கோ டு புட்டபர்த்தி, he is calling you அப்படின்னா. அண்டு நீ அங்கே போகணுன்றார். நான் கேட்குறேன் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நோன்றார். நான் ஏதோ 70 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்லேருந்து திருவண்ணாமலை போயிட்டு திரும்பி வரதுக்காக தான் போனேன். அவர் ஜஸ்ட் நோன்றார். அப்போது ஒரு பையன் தான் மகேந்திரகுமார் ஜெயின்னு, எனக்கு கோடிசாமி கிட்ட அவனுக்கு தெரியும். அவன் சொல்கிறான், நான் பெங்களூர் தான் போகிறேன், வா உன்னை பழமனேரிலேருந்து புட்டபர்த்திக்கு பஸ் ஏற்றி விட்டுறேன்னு. ஏற்றிக்கினான். பழமனேரில் போய் புட்டபர்த்தி பஸ் உட்கார வச்சு 400 ரூபா கொடுத்தான். நான் புட்டபர்த்தி போய் 9 நாள் இருந்தேன். 9 நாளும் அங்கே என்ன வேலை சொன்னால் செய்வேன். நான் பெருக்குன்னா பெருக்குவேன், பாத்ரூம் கழுவுனா கழுவுவோம், மரத்தில் ஏறி பாரம்பரியன்னா பறித்து கொடுப்பேன், என்ன வேணும் மௌனமோ எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். மகாசிவராத்திரி அன்னைக்கு சத்யசாய் வந்து கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறார். உலகத்தில் எங்கெல்லாம் ஒரு டிவோட்டிஸ் இருக்காங்களோ அவர் படத்தை வச்சு யாரெல்லாம் பூஜை பண்ணுகிறாங்களோ எல்லாத்தையும் அப்படியே சுற்றி காட்டுறாரு. காட்டிட்டு பூமிக்கு வந்த உடனே அவருடைய காலை காட்டுறார். இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது கால். அவர் சொல்கிறார், வரே నేను అడవలేక పోతున్నాன்றா அப்படின்னார். நான் ரொம்ப வருஷம் இந்த வேலையை செஞ்சிட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறார். நடவலேக்க போతున్నాன்றார். அதுக்கப்புறம் நேராக திருவண்ணாமலைக்கு வரபோது ராம் சரத்குமார் சாமி இல்லை, அவர் சொல்கிறார், அங்கே இருந்த ஒரு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சவங்க, ஸோ அவங்க பேத்தி அங்கே இருந்தா, அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி சாமி சொல்கிறாரு, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, இஸ் அருணாச்சல் பாபா, இஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னு. அப்போ நான் வந்து புட்டபர்த்தி பாபாவை தேடவும் இல்லை இல்லையா, சாமி திருவண்ணாமலையில் சொல்கிறார், நீ அங்கே போ, அவர் ஒன்று கூப்பிட்றாருன்னு போகிறோம், இந்த அனுபவம் கிடைக்குது, வரேன். அப்போ அவர் தான் எனக்கு, என் பேர் சிவசங்கர் தான், இந்த சிவசங்கர் பாபான்ற பேரை வச்சு இது அருணாச்சல் பாபா, இது புட்டபர்த்தி பாபா, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, இஸ் அருணாச்சல் பாபா, இஸ் சிவசங்கர் பாபா, இதுதான் அவர் எக்ஸாக்டாக சொன்ன வார்த்தைகள். இது ஆகிப்போச்சு. அப்போ என்ன, அவருக்கு டயர்டாக இருந்தது, அந்த போஸ்ட்டுக்கு இல்லை அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜி யாருக்கும் மாற்றி கொடுக்கணும். அப்போ சித்தர்கள் உலகத்தில் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க, நமக்கு அது கிடைக்கிது. இதான ஒன்று நான் கோடிசாமி கிட்டே போயிருந்தேன். அடுத்த இதுக்கு என்னை பார்த்தோன்னே அவர், தாத்தா அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்னு. ஏன்னா அவரது எனக்கு கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்காரு. அப்போ நான் அங்கே போனது இங்கே போனதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. ஆனால் தாத்தா அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல, எனக்கு தெரியும் அந்த சாமி வந்து இரிட்டேட்டடாக இருக்கிறாருன்ட்டு உதாரணம் சொல்கிறேன். அப்புறம் அவர்தான் வந்துச்சு, அது வேறு விஷயம். அதே மாதிரி இங்கே சாந்தானந்த சுவாமின்னு புவனேஸ்வரி எல்லாம் பூஜை பண்ணி உபாசனை பண்ணவர், ஸ்கந்தாசிரமம், அதுக்கப்புறம் சேந்தமங்கலம், அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸில் கூட ஒன்று இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது. ரொம்ப பெரிய மகான். ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திரால் சேந்தமங்கலம் மௌதூத சுவாமிகளுடைய பாரம்பரியத்தில் வந்தவர். ரொம்ப மகா தபசி. அவர் ஒரு பிறவில் விஸ்வாமித்திரராக இருந்தவர். அவரை நான் பார்க்கறதுக்கு போகிறேன். மகேந்திரகிரி போகிறதுக்கு முன்னால் துர்கை ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு வந்துச்சு. அதனால் அப்போது அவருடைய 2 ஆளுங்க என்கிட்ட வராங்க. நீங்கள் வந்துட்டு போனவுடனே சுவாமி சொன்னார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக போகிறான், இவனை எப்படியாவது நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும் அப்படின்னு சாமி சொன்னாராம். ரொம்ப பெரிய ஆளாக போகிறான், இவனை நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும், அதனால் நீங்கள் அவனை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள், எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அழுகுறேள் அப்படின்னு. முருகன் சேனாதிபதி, மகாராணின்னா பராசக்தி. அதனால் உங்களுக்கு அவளுடைய கிரேஸே கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் முருகனை பிடிச்சின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னார், நான் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, வேறு உபாசனெல்லாம் பண்ணக்கூடாது, சுவாமி என்ன மந்திரம் கொடுக்குறாரோ அந்த ஏகாச்சாரத்தை தான் சொல்லணுன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சகாட்சிரம் அஷ்டாட்சிரம் பண்ணின்னு இருக்கேன், இதையும் சேர்த்து பண்ணுற ஒரு மகான் சொல்கிறாருங்கிறதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுவும் எனக்கு வந்து சேர்ந்தது, பிற்காலத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும்னா பைபிள். நமக்கு டிசர்விங்காக இருக்கணும், அவ்வளோதான். பயப்பட தேவையில்லை, இதை பிடிக்கணும் அதை பிடிக்கணும், இது கொடுக்கலன்னா என்ன ஆகாது கொடுக்கணும் அப்படிலாம் அழியக்கூடாது. நீ நிலையின் தெரியாத அடங்கு காமரு, அப்போ எல்லாமே உன்னை தேடி வரும். தகுதி இருந்தால் உன்னை தேடி வரும். இப்போ சிவசங்கர் பாபா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் எதையுமே தேடினதில்லை. இதுக்கு முன்பிரிவுகளில் நாம் செய்திருக்கிற தவத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரிவில் நமக்கு மைண்டு வரும். மகேந்திரகிரிக்கு போ, சோறு இல்லாமல் இரு, விரதம் இரு, திருவண்ணாமலைக்கு போ, மலை சுற்று,
சோறு இல்லாமல் இரு, ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு, இப்படிலாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு தவம் நிறைவடைகிற போதும் நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் சிவசங்கர் பாபா என்பவர் ஒரு அவியல், அதாவது வெறும் வெண்டைக்காய் சாம்பார் இல்லை முருங்காய் கீரை அப்படி இல்லை, எல்லாம் சேர்ந்தால் தான் அவியல்னு பேர் அது. ஸோ சிவசங்கர் பாபா இன்றைக்கி வந்து அவியல் ஆகிட்டார். ஒரு காங்க்ளோமரேஷனுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஆள் கிடையாது. எங்கிட்ட ஒரு பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார், ஒரு பக்கத்தில் ராமர் இருக்கார், ஒரு பக்கத்தில் பெருமாள் இருக்கார். இது நான் அடைந்த பதவி. என்னுடைய குரு முருகன், அவனை நான் விடாமல் பிடிச்சிருந்ததுனால அவருடைய அருள் இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்தது. பராசக்தி இவங்கெல்லாம் ஒன்றா வந்ததுனால நம்ம இதுக்கு தனியாக இருக்கணும்னு அந்த அம்மாவும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தா. அதனால் இன்றைக்கி இந்த கூட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால தான் கேரளாவில் பட்டணந்திட்டாங்கிற ஊரில் ஒரு மகான் இருந்தார், சிவபிரபாகர சித்த யோகின். 700 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் அவரை பார்க்கறதுக்கு போனும்போது அவர் சொன்னார், அந்த அம்மா அவருக்கு பார்த்துக்கிற கேர்டேக்கர் ஒரு மலையாளி அம்மா சொன்னாங்க, நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னார், உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவியல்னா என்ன? எல்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். சப்பாத்தின்னா என்ன? குருன்னு அர்த்தம், வீட் இல்லையா? சந்திரன்னா அரிசி, வீட்னா குரு. அதனால தான் நீங்கள் சத்யநாராயண பூஜைக்கு கோதுமையில் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு குரு. அப்போ என்ன? அவியல்னா எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ சிவசங்கர் பாபா எல்லாத்தையும் அனுபவங்களால் தெரிந்து கொண்டார். நானாக வந்து தெய்வீக நிலையை தேடியது உண்மை, ஆனால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. இதை விட்டுடணும், அதை விட்டுணும், இதை பிடிச்சிக்கணும், அதை பிடிச்சிக்கணும், ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அரசனை நம்பி புருஷனை கை விட்டாலான்னுவாங்க. ராஜா வந்து நம்மளை லவ் பண்ண போகிறான்னு இருந்த புருஷனை விட்டாலாம். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. அதனால் நான் என் வழியில் போனேன். என் வழி தனி வழி. ஆனால் எல்லாம் கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. அதனால் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாட் நெக்ஸ்ட்டுங்கிறதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்த எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். கடவுள் இந்த அமைப்பை உருவாக்க சொன்னார், உருவாக்கிட்டேன். எல்லாத்துக்கும் சிஸ்டம்ஸ் இருக்குது. நான் ஊரில் இருந்தாலும் இல்லைன்னாலையும் அது பாட்டிக்கு பாடுறவங்க, பூஜை பண்ணுறவங்க, யாகம் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இடம்லாம் சுத்தமாக இருக்குது. இன்றைக்கி உட்காந்த இடத்துல உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் வந்து கிடச்சிடுது. இதுக்கும் பஞ்சம் கிடையாது. எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டேன். இப்போ கடவுள் ஹேஸ் டு ரைஸ் டு த அக்கேஷன். அவருக்கு என்ன பிளான் வச்சுருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும் இல்லையா? நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். பந்தம் இல்லை, பற்று இல்லை, சொந்தம் இல்லை, எதுவும் கிடையாது. எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவோம். ஜாதி இல்லை, மதம் இல்லை இல்லையா? ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட்டுட்டு வி ஆர் வெயிட்டிங். ஒரு கம்போஸ்டாக உட்காந்துருக்கோம். எதனாலும் பாதிக்கப்படுறதில்லை. நல்லது கெட்டது ரெண்டையுமே வந்து ஒரு ஈக்குவலாக பார்க்குறோம். நன்றே வரையினும் தீதையை விளைக்கணும், நான் அறிவது ஒன்றையும் இல்லை. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி மைண்டில் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கடவுள் எந்த நிமிஷத்தில் அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரோ அந்த நேரத்தில் வி வில் ரைஸ் டு த கேஸ். அதுதான், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. எனக்காக ஒரு பிளானும் கிடையாது. ஐ ஹவ் நோ பிளான்ஸ். இதை பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடவுளுடைய ஆணைக்காக காத்திருக்கிறேன், வாட் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரி. அப்போ ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, குழைவித்தால் யார் ஒருவர் குழையாதாரே. எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறத கடவுள் பண்ணணும். ஒரு குயமாக இருக்கான், ஒரு களிமண் இருக்குது. களிமண்ணில் இருக்கிற குப்பை, புல், கல் எல்லாத்தையும் தூக்கிட்டு களிமண்ணை நல்லா மெத்தி வச்சுருந்தாக்கா அதில் பிள்ளையார் பொம்மையும் பண்ணலாம், முருகர் பொம்மையும் பண்ணலாம், மூஞ்சூர் கூட பண்ணலாம். அதனால் நான் இப்போ வந்து நைந்த களிமண் என்னை வச்சு கடவுள் என்ன பண்ண போகிறாருன்றதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு இது நடக்கணுன்ற ஆசையும் இல்லை, நடக்கக்கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது. என்னை வந்து நான் ஒப்பு கொடுத்து விட்டேனும். ஒப்புக்கு கொடுப்பதல்ல, ஒப்பு கொடுப்பது. ஒப்பு கொடுக்குறதுன்னா சும்மா ஒரு ஜுஜுபி மாதிரி பாவலாம். ஒப்பு கொடுப்பதுன்னா டோட்டலாக கொடுத்துட்டேன். அன்றே என்ற நாவியும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்ற மாதிரி நம்ம டோட்டலாக கடவுள்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்துடும். நீ என்ன வேணால் பண்ணி போயா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இருக்கிறதுக்கும் ஆசை இல்லை, சாகணுன்ற எண்ணமும் இல்லை. வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்வார், இருக்கவும் ஆசை இல்லை, இறக்கவும் ஆசையில்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசையில்லை, இனி நான்
பிறக்கவும் ஆசையில்லை. உலகியல் பெரியோர் பெரியோர் என்று சிறக்கவும் ஆசையில்லை. விசித்திரங்கள் செய்யவும் ஆசையில்லை. இறக்கவும் பிறக்கவும் சிறக்கவும் ஆசையில்லை. இனி நான் பிறக்கவும் ஆசையில்லை. இதெல்லாம் வள்ளலார் சொன்னது. எனக்கும் வள்ளலாருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. அண்டு நான் வள்ளலார் நேரில் பார்த்துருக்கேன். வள்ளலார் வந்து அண்ணா நகரில் 7 நார்த் மெயின் ரோடு வீட்டில் நான் இருந்தேன். அப்போது என் கட்டிலே வந்து உட்காந்து என்கிட்ட பேசினார். இப்போ ரொம்ப ஃபிசிக்கலாக நாங்கள் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் ஒரு அனுபவம். அதாவது எது கிடைக்கணுமோ அது கிடைச்சி தீரும். நமக்கு தகுதி இருந்தால் அது கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் சொல்லுகிற வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிடைக்காத அனுபவமே கிடையாது. அவர் சொல்கிறார், 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரையை விலக்கி கடவுள் எனக்கு காட்டின அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் என்னான்னு சொல்கிறது. ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன். நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன. எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. ஐயோ சாமி அறிவாரடின்னு. எனக்கு என்ன கிடைச்சதுன்றது சாமிக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின். சாமி அறிவாரடின்னு சொல்லி ஒரு எஸ்எஸ்சிக்கு முடியல. ஐயோ அதுக்கு மேலே சொல்ல முடியல. சாமி அறிவாரடி அப்படின்னு முடிச்சுடுவார். அப்போ அந்த அளவுக்கு பெரிய அனுபவங்களை பெற்ற ஒரு வள்ளலார். அவரே என்ன பண்ணுறாரு, வந்து கடைவிரித்தேன் கொள்வாள் இருன்றார். நான் வந்தேன், எல்லா பவனும் எனக்கு கிடைச்சது. சாகா வரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன். சாகாது இருக்கிற வரமும் எனக்கு கிடைச்சது. எல்லா விதமான பவனும் எனக்கு கடவுள் கொடுத்தாரு. ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன் அப்படிங்கிறார். ஓஹோ நோன்புன்னா என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம். வெஜிடேரியனாக இருக்கிறது, பியூர் வெஜிடேரியன், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன், சாகா வரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேனுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அவளெல்லாம் வந்தவர் சாமியே அவரை கூப்பிட்டு இதெல்லாம் செய்டா பாவின்னு சொன்னார். இவர் பயந்து போய் நிற்கிறார். நான் செஞ்சால் யாரும் ஒத்துக்குவாங்க, நான் ஒரு வெள்ளத்துண்டை கட்டின்னு இன்னொரு வெள்ளத்துண்டை போத்திக்கின்னு சுற்றின்னு இருக்கிறேன், என்னை போய் இந்த உலகத்தில் ஜனங்களாம் மதிக்க போகிறாங்களா அப்படின்னு. அப்போ கடவுளுக்கு கோவம் வருதான். அவர் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளி தருகின்றோம், பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு என் பவரை கொடுக்குறேன், யாம் அருளி தருகின்றோம். இக்கோணை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்கள்லாம் நீ சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு. அப்பயும் ஒரு பயப்படுறாராம். திருப்பியும் நடராஜர் சொல்கிறாராம், ஆணை ஆணைன்றார், நான் ஆணை வச்சு சொல்கிறேன்டா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு, அகத்தே புறத்தே வெளுத்து அகத்தே கருத்த ஜகத்தை திருத்த இறைவனாலே வருவிக்கல் விட்டேன். பார்த்தா வெளியே வெள்ளிஞ்சு வெள்ளியமாக்குறான், உள்ளுக்குள்ளே வந்து ஈவில் டிசைன்ஸில் இருக்கான். புறத்தை வெளுத்து அகத்தே கருத்தை ஜகத்தை திருத்த இறைவனாலே வருவிக்கொள்கிறேன். கடவுள் தான் என்னை பூமிக்கு கூட்டின்னு வந்தார் அப்படிங்கிறார். ஸோ இவ்வளோலாம் பண்ணியும் வள்ளலார சாதிக்க முடியுது. நமக்கு என்ன பாடுங்கிறேன், பாடலாமா? மனமே நீ மறவாதே எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே. கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே. மனமே நீ மறவாதே. தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும். தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும். உலக மாயையில் இனி மயங்காதே, உழலும் சகதியில் இனியும் விழாதே. உறவுகளேனும் படை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே. தங்கக்கரம் உன்னை அள்ளியே அணைக்கும், தாயினும் மேலாய் அன்பை சுரக்கும். சங்கர தெய்வம் வந்தெதிர்காக்கும், சஞ்சலம் எல்லாம்
நொடியில் தீர்க்கும் மனமே நீ மறவாதே. नागबिन्दु कलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः वेहुकोडि दीपमङ्गल ज्योति नमो नमः तूय अम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं योगलुं जुनयासारनेनियुं वीरमुं गुरुश्रीपादसेवयुं मरवाद वेदलं पुगழ் காவேரியார் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா